உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் ரெஹானா யாசிஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜனாசா அடக்கும் இடத்திற்கு இருவருக்கே அனுமதி, அதிகமானவர்கள் வர வேண்டாம் என அடக்கத்துக்கான குழு கோரிக்கை. மேல்மாகாண பாடசாலை கதவுகள் அனுமதியுடன் திறக்கப்படும் சாத்தியம். சாரா இந்தியாவுக்கு தப்பி சென்றுள்ளதாக நம்பிக்கை மாத்திரமே உள்ளது, ஆனால் சாட்சி இல்லை என்கிறார் உதயகம்மன்பிலன். அரசியல் பழிவாங்கல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றில் சமர்ப்பிப்போம். ஜனாதிபதியை பாலர் பாடசாலைக்கு அழைக்கும் சாணக்கியர். சாட்சி வழங்கிய பின்னர் தடுக்கி விழுந்தார் ரஞ்சன். மியான்மர் பாதுகாப்பு துறையுடனான உறவை முறித்துக் கொண்ட ஆஸ்திரேலியா 150 ரோஹிங்கியா அகதிகளை மியான்மருக்கு நாடு கடத்தும் இந்தியா. இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். மேல் மாகாண பாடசாலைகளில் தரம் 5, 11 மற்றும் 12 ஆகிய வகுப்புகளுக்கான கற்றல் நடவடிக்கைகள் எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்நிலையில் மேல் மாகாணம் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் சகல வகுப்புகளுக்குமான கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்று காரணமாக இலங்கை முழுவதும் பாடசாலை நடவடிக்கைகள் கட்டம் கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டு கல்வி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்நிலையில் இலங்கை முழுவதும் உள்ள பாடசாலை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் திகதி குறித்த அறிவிப்பை கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜுயல் பீரிஸ் வெளியிட்டுள்ளார். அதன்படி மேல் மாகாணத்தில் உள்ள கொழும்பு, கம்பஹா, களுத்துறை ஆகிய மாவட்டங்களின் தரம் 5, தரம் 11, தரம் 12 ஆகிய வகுப்புகளுக்கான பாடசாலை நடவடிக்கைகள் எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அத்தோடு மேல் மாகாண பாடசாலைகளின் ஏனைய வகுப்புகளுக்கான பாடசாலை நடவடிக்கைகள் எதிர்வரும் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அத்தோடு மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் 2021ஆம் ஆண்டுக்காக தரம் 1இல் சேர்க்கப்பட்டுள்ள மாணவர்களின் கல்வி நடவடிக்கையும் எதிர்வரும் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவுள்ளமை விசேட அம்சமாகும். கொழும்பு, கம்பஹா, களுத்துறை தவிர்ந்த ஏனைய 22 மாவட்டங்களின் சகல பாடசாலைகளுக்குமான சகல வகுப்புகளின் கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதற்கான அனுமதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மூலம் உத்தியோகபூர்வமாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். බස්නාහිර පළාතේ පාසල් ආරම්භ කිරීම පිළිබඳ ලිඛිත නිර්දේශය දැන් අපිට ලැබිලා තිබෙනවා. அத்தோடு நாட்டில் நடைமுறையில் உள்ள தனிமைப்படுத்தல் சட்டங்களை மதித்து கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை எழுதும் மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன வேண்டுகோள் விடுத்துள்ளார். විශේෂයෙන්ම යම් යම් කණ්ඩායම් මේ වගේම ශිෂ්‍යයින් විවිධ සාද கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகள் நிறைவு பெறும் நாளில் களியாட்ட நிகழ்வுகளை நடத்துதல், மாணவர்கள் ஒன்று கூடி நிகழ்வுகளை நடத்தல் என்பன தடை செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு இந்நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய சில குழுக்கள் உட்பட மாணவர்கள் தயாராகி வருவதாகவும் அவர்களை கண்காணிக்க சிவில் உடையில் போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு செயற்பட்டால் இலங்கை தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். පාලනය කිරීමට නම් අනිවාර්යෙන්ම කණ්ඩායම් හැටියට එක් රැස්වීම නැවැත්විය යුතුයි. ඒ වගේම එවැනි ක්‍රියාකාරකම් සිදු නොවිය යුතුයි. ඒ නිසා මේ ගැන ශ්‍රී ලංකා පොලිසිය විමසිල්ලෙන් පසු වෙනවා. தற்போது நடைபெற்று வருகின்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் பரீட்சார்த்திகளுக்கு பதிலாக பரீட்சைக்கு தோற்றிய 3 இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். එම ඊයේ දින හිදෝගම පොලිස් ස්ථානයේ මගින් 21 ඇවිරිදි සැකකරුවෙකු අත්අඩංගුවට ගෙන තිබෙනවා. நேற்றைய தினம் அனுராதபுரம் ஹிதோகம போலீசாரினால் 21 வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கழுவில பரீட்சை மையத்தில் கணித பரீட்சைக்காக தோற்றவிருந்த பரீட்சார்த்திக்கு பதிலாக பரீட்சைக்கு தோற்றிய குறித்த நபர் ஹிதோகம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது உறவினர் ஒருவருக்காக பரீட்சையில் தோற்றிருக்கிறார் என விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை ஹிதோகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது நடைபெற்று வருகின்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் பரீட்சார்த்திகளுக்கு பதிலாக பரீட்சைக்கு தோற்றிய 3 இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் ஒருவர் முல்லைத்தீவு பிரதேச
சென்றதிலிருந்தும் அடுத்த நபர் வலஸ்முல்ல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் பரீட்சை எழுதும் பொழுதும் கைது செய்யப்பட்டுள்ளனர். எவரொருவர் பரீட்சைக்காக தோற்றவிருந்த பரீட்சார்த்திக்கு பதிலாக பரீட்சைக்கு தோற்றினால் குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் 3 வருடங்கள் வரை சிறையில் ஈடுவதன் மூலம் தண்டனை வழங்கப்படலாம் என பொலிஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மாதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். යම් කෙනෙක් අනෙකෙකු ලෙස පෙනී සිටිමින් වංචා කළහොත් එය අපගේ අපරාධ නීතිය අනුව අවුරුදු 3 දක්වා කාලයක බන්ධනාගාර ගත කිරීමකින් දඬුවම් කළ හැකි වරදක් වෙනවා. විභාගයකට අනෙකෙකු ලෙස පෙනී සිටීම අපරාධ නීතිය මෙන්ම විභාග නීතිය යටතේද දඬුවම් ලැබිය හැකි වරදක්. நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க இன்று சிறைச்சாலையிலிருந்து இலங்கை பத்திரிகை ஆணைக்குழுவுக்கு அழைத்து வரப்பட்டார். தனது சாட்சியை அவர் அங்கு வழங்கிய பின்னர் வெளியில் வருகை தந்த போது தடிக்கு வீழ்ந்தார். உடனே அவரை சிறை காவலர்கள் தூக்கி பஸ்ஸில் ஏற்றிய காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க இன்று சிறைச்சாலையில் இருந்து இலங்கை பத்திரிகை ஆணைக்குழுவுக்கு அழைத்து வரப்பட்டார். தனது சாட்சியை அவர் அங்கு வழங்கிய பின்னர் வெளியில் வரும்பொழுது தடுக்கி விழுந்துள்ளார். உடனே அவரை சிறை காவலர்கள் தூக்கி பஸ்ஸில் ஏற்றிய காணொளி வெளியாகியுள்ளது. பத்திரிகை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாடொன்றுக்கு அமையவே அவர் இன்று சாட்சி வழங்க அழைத்து வரப்பட்டிருந்தார். கோவிட் தொற்றினால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 500ஐயும் கடந்துள்ள நிலையில் இதுவரை 38 ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு அறிவித்துள்ளது. அத்தோடு ஜனாசா அடக்கம் தொடர்பான ஏதும் பிரச்சினைகள் இருக்குமாயின் கோரளைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையை தொடர்பு கொள்ளுமாறு அதன் தவிசாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவிட்-19 தொற்றினால் உயிரிழக்கின்ற நபர்களின் நல்லடக்கம் செய்ய விரும்பும் நபர்களின் உடல்கள் கோரளைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபைக்கு சொந்தமான சூடுபத்தின சீனை பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் பிரதேச சபைக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் சகல சுகாதார வழிகாட்டல்களை பேணியும் நல்லடக்கம் இடம்பெற்று வருவதாகவும் சபையின் தவிசாளர் நௌஃபர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை குறித்த பகுதியில் சுகாதார வழிகாட்டல்களை முன்னிறுத்தி இதுவரை 30க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு அறிவித்துள்ளது. ஜனாசாக்களுடன் தேவைக்கு அதிகமானவர்கள் வருகை தருவதை தவிர்த்து சுகாதார வழிகாட்டலுக்கு அமைவாக 2 உறவுகள் மட்டும் ஜனாசாவுடன் வருகை தருவதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படுமாறு கேட்டுக்கொள்வதுடன் எமது பிரதேச சபையிலே கடமையாற்றுகின்ற ஊழியர்கள் நேரடியாக நின்று இந்த ஜனாசாக்களை சிறந்த முறையிலே சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி இஸ்லாமிய நடைமுறைகளை பின்பற்றி மிகவும் பற்றுடுதலுடன் சிறந்த முறையிலே அடக்க செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஜனாசாக்களையும் எங்களது ஊழியர்கள் தங்களது உறவுகளாக மதித்து இந்த ஜனாசாக்களை சிறந்த முறைகளை அடக்க செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறித்த ஜனாசாக்குரிய அந்த உறவுடைய அவர்களுடைய தகவல்களை நாங்கள் கோவைப்படுத்தி எங்களுடைய பிரதேச சபையிலே அதற்கான தனி பிரிவொன்றினை ஏற்படுத்தி அந்த தகவல்கள் கோவைப்படுத்தப்பட்டு வருகின்றன. எதிர்காலங்களிலே அந்த ஜனாசாக்கள் அடங்கப்பட்டிருக்கின்ற இடத்திலே அந்த ஜனாசா தொடர்பான உறவுகள் அந்த இடத்துக்கு தரிசித்து அந்த ஜனாசாக்காக இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்ற ஒரு நிகழ்வுக்கான சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது அந்த ஜனாசா தொடர்பான அந்த குடும்பத்துக்கு அந்த தகவலை வழங்குவதற்கு எதுவாகவும் இந்த ஆவணப்படுத்தலை எங்களுடைய பிரதேச சபை கோவைப்படுத்தி வருகிறது என்பதனை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்துகின்றேன். அத்தோடு கோவிட் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வது தொடர்பான விடயங்கள் மற்றும் இதர சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வதற்கு கோரளைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையின் கீழ்கண்ட இலக்கங்களை தொடர்பு கொள்ளுமாறு தவிசாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
இதேவேளை ஓட்டமாவடி தவிர்ந்த ஏனைய பகுதிகளிலும் கோவிட் தொற்றால் உயிரிழக்கும் நபர்களின் உடல்களை நல்லடக்கம் செய்ய சரியான இடங்களை கண்டறிந்து அறிவிக்குமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியரா சேல குணவர்தன வேண்டுகோள் விடுத்துள்ளார். எங்கே நல்லடக்கம் செய்வது, இரணை தீவா ஓட்டமாவடியா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். உண்மையில் நாங்கள் இரணை தீவு என்பதை முதற்கட்டமாக மட்டுமே தெரிவு செய்திருந்தோம். நாங்கள் இப்பொழுது ஓட்டமாவடியில் நல்லடக்கம் செய்கிறோம். இதற்கு மேலதிகமாக தங்களது பிரதேசங்களில் நல்லடக்கம் செய்ய முடியுமான இடங்களை கண்டறிந்து அறிவிக்குமாறு மாவட்ட செயலாளர் மற்றும் ஏனைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளேன். அப்படி அறிவித்தவுடன் நல்லடக்கம் செய்ய முடியும். இதேவேளை கோவிட்-19 ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்ய இரணை தீவு அரசாங்கத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 4 நாட்கள் இரணை தீவு மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். ஆனால் இரணை தீவில் கோவிட் மரணங்கள் நல்லடக்கம் செய்யப்பட மாட்டாது என அமைச்சரவை இணை பேச்சாளர் ரமேஷ் பத்திரன் தெரிவித்துள்ளார். இன்று நடந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்தார். இப்போதைக்கு இரணை தீவில் நல்லடக்கம் செய்வதற்கான அனுமதியை சுகாதார பிரிவு வழங்கவில்லை. மட்டக்களப்பு ஓட்டமாவடி பகுதியில் நல்லடக்கம் செய்யவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சரியான விஞ்ஞான முடிவுகளை வைத்து சுகாதார பிரிவு இறுதி தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இப்போதைக்கு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனுமதி கொடுத்திருப்பது ஓட்டமாவடி பகுதியில் மட்டும்தான். අමාත්‍යංශය විසින් දැනට සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂ ජනරාල්වරයා අවසර ලබා දීලා තිබෙන්නේ උඩමාවඩි ප්‍රදේශයේ එම භූමදාන කටයුතු වලට පමණයි. உலக சுகாதார நிறுவனத்தின் அனுமதி கிடைத்தவுடன் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் என்ற கோவிட் தடுப்பூசியை இலங்கையில் பயன்படுத்துவது குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாக அமைச்சரவை இணை பேச்சாளர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்று மாலை 6:30 வரையில் புதிதாக 150 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 2934 அமைந்துள்ளது. இன்றைய தினம் 240 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை நாட்டில் 82,753 தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு 86,164 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் 507 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டிற்கு திரும்ப முடியாமல் துபாயில் தங்கியுள்ள இலங்கையினர் ஒரு தொகுதியினரை விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச துபாயில் சந்தித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலை அடுத்து இலங்கையர்கள் ஒரு தொகுதியினரை நாட்டிற்கு மீள அழைத்து வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இவர்களுக்கான விமான பயணச் சீட்டுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. අපි මීට පෙරත් පිළිතුරු ලබා දුන්නා මේ සීරම් ආයතනයේ ඇතිවෙච්ච ගින්න සම්බන්ධයත් සමගම කෙටි ප්‍රමාදයක් ඇති වේද කියන කාරණය පිළිබඳව. නමුත් ඉතාම විශ්වාසයෙන් අපි සඳහන් කරන්නට සතුටුයි. පළවෙනි මාත්‍රාව ලබාගත් පුද්ගලයින්ට දෙවෙනි මාත්‍රාව ලබා දිය යුතු කාල සීමාව එළඹෙන විට එම දෙවෙනි මාත්‍රාව ලබා දීමට හැකියාව රජයට තිබෙනවා කියන කාරණය අපි ඉතාම වගකීමෙන් ප්‍රකාශ කරනවා. கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸை பெற்றுக் கொண்டவர்களுக்கு இரண்டாவது டோஸை வழங்குவதற்கான தவணை வரும்போது அதனை வழங்குவதற்கான ஏழுமை அரசுக்கு உள்ளது என்பதை நாம் பொறுப்புடன் கூறிக்கொள்கிறோம். சீரம் நிறுவனத்தில் இடம்பெற்ற தீ விபத்து காரணமாக சிறிய ஒரு தாமதம் ஏற்பட்டாலும் குறித்த தடுப்பூசிகள் இலங்கைக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக சீரம் நிறுவனம் எமக்கு அறிவித்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் என்ற தடுப்பூசியை இலங்கைக்கு வழங்குவதற்கான தங்களது விருப்பத்தை ரஷ்யா எமக்கு அறிவித்துள்ளது. இருப்பினும் உலக சுகாதார நிறுவனத்தின் அனுமதி கிடைத்ததன் பின்னர் இலங்கையின் மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபையின் அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த அனுமதிகள் கிடைத்ததன் பின்னர் இந்த தடுப்பூசிகளை இலங்கைக்கு எடுத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். කැමැත්ත පළ කොට තිබෙනවා. නමුත් එම එන්නතට ලෝක සෞඛ්‍ය සංවිධානයේ අනුමැතියත් ඊට පසුව மன்னார் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் கோவிட் தொற்று பரவல் காரணமாக மன்னார் சுகாதார சேவைகள் பணிமனை மற்றும் பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் இணைந்து இன்றைய தினம் பல்வேறு பகுதிகளில் PCR பரிசோதனைகள் மேற்கொண்டு வருவதோடு கொரோனா பரவல் உள்ள இடங்களில் கிருமி தொற்று நீக்கும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் அண்மையில் புகையிரதத்தில் மோதுண்டு மரணித்த மீன் சந்தையில் பணிபுரியும் நபருக்கும் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து மன்னார் நகரில் அமைந்துள்ள மீன் சந்தை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மேலும் குறித்த மீன் சந்தை மீன் வியாபாரத்தில் ஈடுபடும் அனைத்து வியாபாரிகளுக்கும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் சாந்திபுரம் எமில் நகர் பகுதிகளில் அண்மையில் மரணச் சடங்கில் கலந்து கொண்ட சிலருக்கும் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் கடமையாற்றும் அரச ஊழியர்கள் வங்கி அதிகாரிகள் உட்பட சுமார் 100 பேருக்கு இன்றைய தினம் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
இதேவேளை நேற்றைய தினம் 344 கோவிட் தொற்றாளர்கள் நாடளாவிய ரீதியில் பதிவாகியுள்ளனர். இதில் 312 பேர் பேலியகொட கோவிட் கொத்திலும் 22 பேர் சிறைச்சாலை கோவிட் கொத்திலும் பதிவாகியுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்களிடையே 10 பேர் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 65 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 54 பேரும், காலி மாவட்டத்தில் 47 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 28 பேரும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 26 பேரும், மொன்றாகலை மாவட்டத்தில் 18 பேரும், ஹம்பாந்தோட்ட மாவட்டத்தில் 11 பேரும், பதுள மாவட்டத்தில் 9 பேரும், கண்டியில் 9 பேரும், குர்நகல் மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் தலா 8 பேரும் பதிவாகியுள்ளனர். மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 8 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 7 பேரும், கேகாலை, நுவரெலியா மற்றும் ஆம்பாறை ஆகிய மாவட்டங்களில் தலா 6 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 5 புத்தளம் மாவட்டத்தில் 4, கிளிநொச்சி மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களில் தலா 3, அனுராதபுரம் மாவட்டத்தில் 2, வவுனியா மாவட்டத்தில் 1 பதிவாகியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் தொடர்புபட்டுள்ள சாரா என்பவர் இந்தியாவுக்கு தப்பி சென்றுள்ளதாக நம்பிக்கை மாத்திரமே உள்ளதாகவும், இந்தியாவில் சாரா இருப்பதாக எந்த சாட்சியும் இல்லை எனவும் அமைச்சரவை இணை பேச்சாளர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். இதேவேளை விசாரணை அறிக்கை தொடர்பான ஒரு பிரதி நாடாளுமன்ற பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அறிக்கை மீதான விவாதம் நாளை இடம்பெற உள்ளது. ඉන්දිය ආරක්ෂකයන් අතර මනා සම්බන්ධීකරණයක් තියෙනවා. නමුත් මේ වාස්තු ප්‍රහාරයට සම්බන්ධ පුලස්තිනී රාජේන්ද්‍රනෝත් සාරා සම්බන්ධයෙන් ඔහුගේ ඇයගෙන් ප්‍රකාශයක් ගන්නවා තාම අපි ඉල්ලීමක් කළා නැහැ ඉන්දියාවේ. ඇයි රජය ඒ වගේ ක්‍රියාමාර්ගයක් ගන්න නැත්තේ මේ ප්‍රහාරයට ඍජුව සම්බන්ධ කාන්තාවක් සැකකාරියකින් අවශ්‍ය ප්‍රකාශයක් හෝ ගන්න මූලික ප්‍රකාශයක් ගන්න. මේ සම්බන්ධයෙන් සාරා ඉන්දියාවට පැන ගිය බවට විශ්වාසයක් පමණයි තියෙන්නේ. වගේ තහවුරු කරලා இந்தியாවේ சாரா இன்ன බවට சாரா இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக நம்பிக்கை மாத்திரமே உள்ளது. இந்தியாவில் சாரா இருப்பதாக எந்த உறுதியான தகவல்கள் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. அவர் இந்தியாவில் இருப்பதாக உறுதியானால் நாம் இந்திய பாதுகாப்பு துறையினரை தொடர்பு கொண்டு அவரை விசாரிக்க நடவடிக்கை எடுப்போம். அவர் இலங்கை பிரஜை என்ற காரணத்தால் இலங்கைக்கு அழைத்து வரவும் நடவடிக்கை எடுப்போம். නීති විරෝධීව ශ්‍රී ලංකාව පිටමං කරලා තියෙන නිසා පිටව ගොස් තිබෙන නිසා නැවත ශ්‍රී ලංකාවට බාර දෙන මෙන් නමුත් ඇය ශ්‍රී ලංකාවේ නීති විරෝධීව ඉන්දියාවට පැන ගිය බවට දැනට විශ්වාසයක් මිසක් තහවුරු වුණු තොරතුරක් නැහැ. මේ ජනාධිපති විමර්ශන කොමිෂන් සභාව අපත් කරපු එකක් නෙමෙයි. හිටපු ජනාධිපතිතුමා යහපාලන ආණ්ඩුව කාලෙමයි පත් කරේ. ஈஸ்டர் தாக்குதல் ஆணைக்குழுவை நாங்கள் நியமிக்கவில்லை, நல்லாட்சியை நியமித்தது. மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை ஜனாதிபதி சந்தித்த நேரமெல்லாம் ஈஸ்டர் தாக்குதல் ஆணைக்குழுவை தொடர்ந்தும் நடத்தும்படியே கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மிகவும் திறமையான தொழில்துறையில் உள்ள நீதி அரசர்களே ஆணைக்குழுவில் நியமிக்கப்பட்டனர். அறிக்கையில் உள்ள குறைபாடுகளை இன்றைய அரசாங்கம் ஏற்காது. அறிக்கை குறித்து அடுத்த கட்டம் தொடர்பில் அரசாங்கம், பாதுகாப்பு அமைச்சு, மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் எதிர்க்கட்சியினரும் ஒத்துழைப்பு வழங்கி தீர்மானம் எடுக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் கடந்த கால அரசின் குற்றங்களை இந்த அரசாங்கத்தின் மீது திணிக்க பார்க்கின்றனர். இந்த அறிக்கையை புறந்தள்ளும்படி யாராவது கூறினாலும் அதனை செய்ய முடியாது. அடிப்படையான விடயங்கள் அவற்றில் உள்ள நிலையில் விசாரணைகளை தொடரவே அரசாங்கம் இருக்கின்றது. ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිතුමාටවත් අගමැතිතුමාටවත් රජයටවත් බාර ගන්න බෑ. අඩුපාඩු තියෙනවා නම් ඒ අඩුපාඩු නිවැරදි කරන්න අපිට පුළුවන්. අපිට නිවැරදි කරන්න පුළුවන් වෙන්නේ කොමිෂන් වාර්තාව අතර ආවට පස්සේ. දැන් අතර ඇවිල්ලා තියෙනවා. පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ ජනාධිපති කොමිසම් වාර්තාවේ ඒ මහා මොළ කරුණ පිළිබඳව கடந்த வாரம் மெல்கம் ரஞ்சித் தலைமையில் கருப்பு ஞாயிறு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. நாங்களும் அதற்கு ஆதரவு வழங்கினோம். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பிரதான நோக்கமும் இத்தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பதாக கூறியே தேர்தல் காலங்களில் இதை முன்னிலைப்படுத்தி இனவாதத்தை தூண்டி ஆட்சிக்கு வந்தனர். இன்று 1.5 வருடங்கள் கடந்தும் இன்னும் உண்மைகளை மறைத்துக் கொண்டிருக்கின்றனர். என்று மக்களையும் ஏமாற்றி காடிநிலையும் ஏமாற்றி உள்ளனர். ஈஸ்டர் தாக்குதலையும் ஓர் அரசியல் காரணியாக பார்க்காமல் சட்டம் சார்ந்து பார்க்க வேண்டும். சஹ்ரானுக்கு தலைமை தாங்கியவர்கள் குறித்து போலீஸ் அதிகாரி வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அத்தகைய விடயங்களை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துங்கள். இந்தியாவுடன் இன்று முக்கியமானது கிழக்கு முனையம் குறித்தோ அல்லது மேற்கு முனையம் குறித்தோ அல்ல, மாறாக சாரா தொடர்பானதாகும். தாக்குதலுடன் தொடர்பான இந்த விடயத்துக்கு இந்தியாவுடன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். අපිට තියෙන ප්‍රධානම ගැටලුව තමයි ඇයි මේ රජය පත් වෙලා මේ ජනාධිපතිවරයා පත් වෙලා අවුරුදු 1.5ක් වෙනවා තාම ඒ අයට සාධාරණයක් ඉටු වෙලා නැහැ. பாஸ்கு இரிதா கூட யாருக்கு பெனிஃபிட் ஆகுதுன்னு சொன்னா முழு உலகமும் இன்றைக்கு செல்லுது. யார் இன்றைய பவர்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாசியா போச்சு. இந்த அக்பிமன தயாரத்ன
இவங்க எல்லாம் கண்ட்ராக்ட் எடுத்துக்கொண்டு கத்துரை தான் வேலை. இப்போ அவர் கேட்கார மாவனல்ல சிதுவீம், இந்த மாவனல்ல சிதுவீமே அசாத்சாலியே எடுக்காமிக்கிறீங்கன்னு கேட்கா. அதுக்கு தான் கமிஷன் ஒன்று போட்டேன், அந்த கமிஷன் ரிப்போர்ட்ல ஒத்தனை பேரும் இல்ல, உங்களோட பேர் தான். நீங்க எல்லாம் அந்தவாதி அது இதெல்லாம் செய்ய போய் இந்த பிரச்சனை எல்லாம் உண்டாகிறதுக்கு காரணம் இல்லை. நீங்க வத கொத்துக்கின்னு, வத பேண்டிக்கினீங்க, வத பிராண்டிங்க, நோ லிமிட்டுக்கு அடிச்சிங்க, ஃபேஷன் பகு அடிச்சிங்க, திகனில் அடிச்சிங்க, அம்பாரில் அடிச்சிங்க, சரத் வீரசேகர் அடிச்சேன், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சொல்றாரு அம்பாரில் பள்ளிக்கு அடிச்சு சரத் வீரசேகர் தான் சொல்லி இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணி ஒரு கமிஷன் போடலையே முஸ்லீம்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு. நாங்கள் எத்தனை கமிஷன் கேட்கிறோம். இப்போ 350 கீழே பத்த வச்சுக்க மக்களுக்காக நாங்கள் கேட்கிறோம், ஒரு கமிஷன் தாங்க எங்களுக்கு. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அறிக்கை மீதான விவாதம் நாளை நாடாளுமன்றத்தில் இடம்பெறவுள்ளது. விசாரணை அறிக்கை தொடர்பான ஒரு பிரதி நாடாளுமன்ற பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவாதம் இடம்பெறவுள்ளமையும் விசேட அம்சமாகும். இதேவேளை இன்றைய தினம் நாடாளுமன்ற சபை அமர்வில் சாட்சி பதிவுகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. සම්පූර්ණ සාක්ෂි එවලට ඉතින් එතුමා කොහොමද නඩු දාන්නේ? ඉතින් මේක සම්බන්ධයෙන් අපිටත් ඒ සාක්ෂි සටහන් ලබා දෙන්න කියලා ඉල්ලීමක් කරා. පක්ෂනායක කමිටුවේදී අපි කාරණේ ඉතා පැහැදිලිව සාකච්ඡා කළා, තීරණය කළා. හෙට දිනේ පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ ජනාධිපති කොමිෂන් සභා වාර්තාවේ විවාදය ආරම්භ කරන්න. ඊට පස්සේ 3 වෙනි දිනයක් වෙන් කරලා හෙට 1 දිනයක්, ඉන් පසු 3 වෙනි සතියේ දින 2ක් වෙන් කිරීමට එකඟ වුණා. හෙට දිනේ ඒ විවාදය ආරම්භ කිරීමට අපි කටයුතු කරන්න බලාපොරොත්තු. அரசியல் பழிவாங்கல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வரும் அமைச்சருமான தினேஷ் குணவர்தன இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். நாடாளுமன்றம் இன்று காலை 10 மணிக்கு சபாநாயகர் மஹிந்த அபேவர்தன தலைமையில் ஆரம்பமானது. இதன்போது அரசியல் பழிவாங்கல் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை அமைச்சர் தினேஷ் குணவர்தன சமர்ப்பிப்பதாக அறிவித்தார். කරු කතානායකතුමනි, 2015 ජනවාරි 8 වෙනි දිනෙන් ආරම්භ වී 2019 නොවැම්බර් 16 වෙනි දිනෙන් අවසන් වූ කාල සීමාව තුළ නිලතල දළු රජයේ නිලධාරියන් 2015 ஜனவரி 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு 2017 நவம்பர் 17ஆம் தேதி நிறைவுற்ற காலப்பகுதிக்குள் சேவையாற்றிய அரசு சேவையாளர்கள், அரசு திணைக்களங்களின் அதிகாரிகள் உட்பட பாதுகாப்பு பிரிவு மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு இழைக்கப்பட்டதாக கூறப்படும் அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை மற்றும் அரசு நிறுவனங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகளை விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு ஆகியவற்றின் இறுதி அறிக்கைகள் சிங்கள மொழியில் மாத்திரம் சபையில் சமர்ப்பிக்கப்படுகிறது. ජනාධිපති පරීක්ෂණ කොමිෂන් සභා වාර්තාව සභාවේ විශේෂ අවසරය ඇතිව සිංහල භාෂාවෙන් පමණක් ඉදිරිපත් කරමින් මේ වාර්තා දෙකේම සාක්ෂි සටහන් අපිට ඕන, මොකද ඉදිරියේදී නීති කටයුතු ගන්නාව සිද්ධ වෙනවා. මේ සාක්ෂි සටහන් අවශ්‍යයි. இந்த இரண்டு அறிக்கையிலும் சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் நீதித்துறை சார்ந்த விடயங்கள் மேற்கொள்ளப்படும். அதேபோல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விவாதம் ஆரம்பிக்கப்படவுள்ளதால் அந்த அறிக்கையையும் கிடைக்கப் பெற வேண்டும். சட்டமா அதிபருக்கு இன்னமும் முழுமையான சாட்சி அறிக்கை வழங்கப்படவில்லை. அப்படி இருக்க அவர் எவ்வாறு வழக்கு தாக்கல் செய்வார்? எமக்கு முழுமையான சாட்சி அறிக்கையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். සාක්ෂි එවලට ඉතින් එතුමා කොහොමද නඩු දාන්නේ? ඉතින් මේක සම්බන්ධයෙන් අපිටත් ඒ සාක්ෂි සටහන් ලබා දෙන්න කියලා ඉල්ලීමක් කරා. හෙට දිනේ පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ ජනාධිපති කොමිෂන් සභා වාර්තාවේ විවාදය உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை நாளைய தினமும் 3வது வாரத்தில் 2 நாட்களும் விவாதத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ඒ අනුව හෙට දිනේ ඒ විවාදය ආරම්භ කිරීමට අපි කටයුතු කරන්න බලාපොරොත්තු වෙනවා. එන්ට්‍රස් කියන ආයතනයේ අධ්‍යක්ෂවරයා වර්තමාන රජයේ රාජ්‍ය ඇමතිවරයෙක්ගේ සහෝදරයෙක්. ඔහු සිරබාරයට ගත්. එතකොට මේ අධ්‍යක්ෂ මණ්ඩලය අවදානම් ආයෝජනයක් මේ සිදු කිරීම සම්බන්ධව විධිමත් ක්‍රියාපිළිවෙතක් අරගෙන නැහැ. ඒක එක කැලලක්. හැබැයි මේකේ ආයෝජනය කරලා තියෙන්නේ ඉහළ මධ්‍යම පාන්තික සල්ලි තියන අය නෙමෙයි. ඒ මිනිස්සුන්ට ඇත්තටම බලාපොරොත්තුවක් තියාගන්න පුළුවන්ද මේ මුදල ලැබෙයි නැත්නම් මේ මුදලට දැන් පොලිය නැතුව මේ ප්‍රාග්ධනය ආයෝජනය කරපුවා ලැබෙයි කියන බලාපොරොත්තුව තියාගන්න පුළුවන්ද? පළවෙනි අතුරු ප්‍රශ්නේ. පළවෙනි අතුරු ප්‍රශ්නයට උත්තරය කරු කතානායකතුමනි, අවශ්‍යයෙන්ම අපි කැබිනට් මණ්ඩලය තුලත් ඉන් පිටතත් කමිටු මගිනුත් මේ සියලුම අපේ පළාතේ තැන්පත්කරුවන්ගේ තැන්පත් මුදල ආපසු ගෙවීම පිළිබඳ වගකීම ආණ්ඩුවක් විදියට බාර ගන්නවා කියන එක පැහැදිලිව කියනවා. දැන් අර අධ්‍යක්ෂ මණ්ඩලයටයි ඉන්ට්‍රස්ට් ආයතනයේ අධ්‍යක්ෂ මණ්ඩලයටයි මේ මුදල් ජාවාරම් කරපු අයටයි ගන්න නීතිමය පියවර මොකද්ද? ගන්න නීතිමය පියවර කරු කතානායකතුමනි, දැනට අධිකරණයේ නඩු පවරලා හිටපු අධ්‍යක්ෂක මණ්ඩලය අප මත තමයි මුදා හැරලා තියෙන්නේ.
இதேவேளை நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களின் ஒன்றியத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களின் ஒன்றியத்தினால் இந்த இணையதளம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் பற்றி கற்பதற்கு ஜனாதிபதி பாலர் பாடசாலைக்கு முதலில் செல்ல வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ලංකාවේ සිදුවෙන මානව හිමිකම් උල්ලංඝනය කිරීම නවත්තන්න ඕන කියන එක තමයි අපේ පරමාර්ථය. මානව හිමිකම් කියන්නේ සිංහල දෙමළ මුස්ලිම් හැමෝටම අයිති දෙයක්. வெளிநாட்டு செலாவணி சட்டத்தினை பற்றி பேசும் பொழுதும் இந்த சட்டத்திற்கு எதிராக ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழு கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இதனை இலங்கைக்கு எதிரான ஒரு மனித உரிமை ஆணைக்குழுவாக இலங்கை மக்களுக்கு சித்தரிக்க பார்க்கின்றார்கள். நாங்கள் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களை நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். மனித உரிமை என்பது தமிழ், சிங்கள, முஸ்லிம் ஆகிய அனைவருக்கும் உரித்தான ஒன்று. இலங்கையில் தற்போதுள்ள பிரதம அமைச்சரே முதன்முதலாக மனித உரிமை குழு பற்றி எமக்கு கூறியவர். 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவுற்ற போது ஏற்பட்ட மனித உரிமைகள் பற்றிய பிரச்சினைகள் இருக்கின்றன. அதற்கு மேலதிகமாக வெலிக்கடை சம்பவம், அண்மையில் ஏற்பட்ட மகர சிறைச்சாலை சம்பவம், ஜனாசா புதைத்தல் பற்றிய பிரச்சினை என்பன காணப்படுகின்றன. இலங்கையில் உள்ள இளைஞர் யுவதிகள் கனடா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா செல்ல விரும்புகின்றோம் என்று கூறுகிறார்கள். பணம் படைத்த அமைச்சர்களது பிள்ளைகள் வெளிநாடு சென்று வாழ முடியும். இலங்கையில் வசிக்கின்ற குறைந்த வருமானம் பெறுபவர்கள் எதற்காக வெளிநாடு செல்ல விரும்புகின்றார்கள்? கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு அவர்கள் செல்ல காரணம் அங்கு மனித உரிமைகள் இருக்கின்றன. மனித உரிமைகளை மதிக்கின்ற நாடுகளாக அவை இருக்கின்றன. மனித உரிமை என்ற விடயம் இல்லாமல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று நான் நினைக்கவில்லை. இலங்கை பொருளாதாரத்தில் மனித உரிமைகள் பின்னி பிணைந்ததொன்றாக காணப்படுகின்றன. உண்மையில் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் மனித உரிமைகள் பற்றி கற்பதற்கு ஜனாதிபதி பாலர் பாடசாலைக்கு முதலில் செல்ல வேண்டும். PhDக்கு முன்னர் மனித உரிமை பற்றிய ஆரம்ப பாடசாலைக்கு அவர் செல்ல வேண்டும். அன்று பிரதமர் அவர்கள் ஜனாசா அடக்கத்திற்கு அனுமதி கொடுப்பதாக கூறிவிட்டு பின்னர் இல்லை என மறுக்கிறார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் மாகாண சபை தேர்தல் நடத்துவதாகவும் காணாமலாக்கப்பட்டவர்கள் இல்லை என கூறிவிட்டு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளை சந்திக்க செல்கிறார்கள். மனித உரிமைகளை மதிக்க பழகிக் கொள்ள வேண்டும். மனித உரிமைக்காக இலங்கையில் எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. மனித உரிமைகள் ஆணைக்குழுவினை அரசியல் நோக்கத்தில் பார்க்க வேண்டாம். மனித உரிமைகளை மதிக்கின்ற ஒரு நாடாக நாம் மாற வேண்டும். இலங்கையினை ஆஸ்திரேலியா போன்ற நாடாக நாம் மாற்ற வேண்டும். எதிர்காலத்தில் இந்த நாடு இராணுவமயமாக்கலினை நோக்கி சென்றால் மியன்மார் போல சென்றுவிடக் கூடாது என்றே நான் கூறுகின்றேன். நாம் மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். හැබැයි ජනාධිපතිතුමා මම දැක්ක මේ ඊයේ පෙරේද ගම සමදක පිළිසදරද මොනවද කියලා තියෙනවා. එතුමා පාස්, එතුමාට PhD එකකුත් තියෙනවා. දැන් මේ දෙවනි PhD එකට වැඩ ගන්න කියලා. ඇත්තටම එතුමා දැනගන්න ඕනේ මේ රට හදනවා නම් ඉස්සෙල්ලා එතුමා මේ මානව හිමිකම් ගැන ඉස්සෙල්ලා මොන්ටසූරියට යන්න ඕනේ. මොකද PhD එකට කලින් මොන්ටසූරියට ගිහිල්ලා මානව හිමිකම් වල රෙස්පෙක්ට් කරන රටක්. මොකද බලන්න දවසින් දවසට කියන දේවල් රටක නායකයෙක් කියන දේකට රෙස්පෙක්ට් එකක්. 2019 நவம்பர் மாதம் தான் கடத்தப்பட்டதாக கூறி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த இலங்கையில் உள்ள சுவிஸ் தூதரக ஊழியர் கனியா பெனிஸ்டர் பிரான்சிஸிற்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சுவிஸ் தூதரக அதிகாரி கனியா பெனிஸ்டர் 2019 நவம்பர் மாதம் 25ஆம் திகதி தனது அலுவலக பணியை நிறைவு செய்து வீடு திரும்பும் பொழுது கடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. அதனை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்தது. அத்துடன் சம்பவம் தொடர்பில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விடயங்களை முன்வைத்தனர். அதனை அடுத்து குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னிலையாகி குறித்த அதிகாரி வாக்குமூலம் வழங்க வேண்டும் என சுவிஸ் தூதரகத்துக்கு நீதிமன்றம் அறிவித்திருந்தது. கொழும்பில் உள்ள சுவிஸ் தூதரகம் 2019 நவம்பர் மாதம் தங்களது ஊழியர் கனியா பெனிஸ்டர் கடத்தப்பட்டு அவரது விருப்பத்திற்கு எதிராக தடுத்து வைக்கப்பட்டதாகவும் தூதரகம் தொடர்பான தகவல்களை வெளியிடுமாறு அச்சுறுத்தியதாகவும் அரசாங்கத்திடம் முறைப்பாடுகள் அளித்தது. இது தொடர்பான விசாரணைகளின் பின்னர் சுவிஸ் தூதரக ஊழியர்களின் குற்றச்சாட்டுகளானது ஆதாரமற்றது என கண்டறியப்பட்டுள்ளதுடன் கனியா பெனிஸ்டர் 2019 டிசம்பர் 16 கைது செய்யப்பட்டு பின்னர் டிசம்பர் 30ஆம் திகதி பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் 10வது நாளாக தொடர்ந்து இடம்பெற்று வரும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்திற்கு அருத்தந்தை சக்திவேல் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்துள்ளனர். நீதி வேண்டிய இந்த போராட்டம் நல்லூர் நெல்லை ஆதீனம் முன்பாக
யாழ்ப்பாண மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. குறித்த போராட்டத்துக்கு காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், அரசியல் பிரதிநிதிகள், சிவில் அமைப்பினர், மத தலைவர்கள் என பலரும் தங்களது ஆதரவினை தெரிவித்து வருகின்றனர். போராட்டத்தில் கலந்து கொண்டோர் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். மற்றும் வடக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் இந்த உண்ணாவிரத உணவு தவிர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 10 நாட்கள் கடந்திருக்கின்றது. போராட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள், நடந்தது இந்த யுத்தத்திலே பாரிய யுத்த குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. யுத்த குற்றங்கள் இழைக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான தண்டனையும் ஈஸ்டர் தாக்குதலில் நடந்த குண்டு தாக்குதலின் போது அந்த குண்டு தாக்குதலுக்கு கூட நீதியை வழங்க முடியாத அரசுகள் தான் வடக்குக்கு நீதி வழங்கப் போகின்றதா என்ற கேள்வியை நான் கேட்கின்ற அதே நேரம், எங்களுக்கு தெற்கில் இருக்கின்ற அரசாங்கத்திலே எந்த விதமான நம்பிக்கை கிடையாது. இனியும் அந்த நம்பிக்கை வரப்போவதில்லை. ஆதலால் இழைக்கப்பட்ட யுத்த குற்றங்களுக்கு நீதி வேண்டும் என்றால் இதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. நடந்தது ஒரு இன அழிப்பு, யுத்த குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தெற்கில் இருக்கின்ற சமூகமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இதனை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற இந்த கோரிக்கைக்கும் நாங்கள் எங்களுடைய ආදරව தெரிவிக்கின்றோம். ලංකාව ඇතුලේ තියෙන අධිකරණ පද්ධතියෙන් යුක්තිය පසුනැදීමේ යාන්ත්‍රණයෙන් යුක්තියක් ඉෂ්ට වෙන්න නිසා මේ සහෝදර සහෝදරයන්ට සිද්ධ වෙලා තියෙනවා ජාත්‍යන්තර වශයෙන් යුක්තිය ලබා ගැනීමට උත්සාහ කිරීමට. උතර ඒක බොහොම මම දකින්නේ ඒක සාමාන්‍ය දෙයක් විදියට. இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதன் ஊடாக இலங்கை அரசாங்கத்தினால் புரியப்பட்டுள்ள போர் குற்றங்கள், மனிதநேயத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் தமிழினத்துக்கு எதிரான இன அழிப்பு என்பவற்றுக்கு சர்வதேச நீதி வேண்டும். தமிழினத்தின் மீதான இன அழிப்பு தொடராது என்பதற்கு தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளான மரபுவழி தாயகம், சுய நிர்ணய உரிமை, தமிழ் தேசியம் என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தினால் முழுமையாக சேதமடைந்துள்ள பரந்தன் ரசாயன தொழிற்சாலை தற்போது பலரினதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறித்த தொழிற்சாலையை மீள இயங்க வைப்பதன் ஊடாக வேலை வாய்ப்புகள் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள இயங்க வைப்பது தொடர்பில் தற்போது மீள் பேச்சுக்கள் இடம்பெறுகின்றன. யுத்தத்தினால் முழுமையாக சேதமடைந்துள்ள குறித்த தொழிற்சாலை தொடர்பில் நாம் அவதானம் செலுத்துவோம். திரவ வடிவிலான கோஸ்டிக் சோடாவை பிரதான உற்பத்தியாக கொண்டியங்கி வருகின்ற இந்த தொழிற்சாலை மூலம் மேலதிக விளைபொருட்களாக குளோரின், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சோடியம் ஹைபோகுளோரைட் என்பனவும் உப உற்பத்திகளாக மேற்கொள்ளப்படும் என்று கெமிக்கல் கம்பெனி பிரதிநிதிகள் கூறுகின்றனர். பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ரசாயன மூலப்பொருட்களின் தேவை தற்போது இறக்குமதி மூலமே நிறைவேற்றப்படுகின்றது. தொழிற்சாலையின் செயற்பாட்டால் ஏற்படும் ஒலி மாசு தொழிற்சாலை வட்டாரத்துக்குள்ளேயே கட்டுப்படுத்தப்பட்டுவிடும் என்றும் இதர திண்ம, திரவ மற்றும் வாயு வடிவ கழிவுகள் மீள் சுழற்சிப்படுத்தல் மூலமோ அல்லது பாதுகாப்பான கழிவகற்றல் பொறிமுறை மூலமோ சுற்றாடல் பாதுகாப்புத்துறையின் கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்படும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. இதன் மூலம் தேசிய வருமானம் அதிகரிக்கும் என்பதோடு இறக்குமதியை கட்டுப்படுத்தி பலருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க முடியும் எனவும் நம்பிக்கை வெளியிடப்படுகின்றது. வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குஞ்சன்குளம் கிருமிச்சை வீதியானது உடைந்த நிலையில் காணப்படுவதால் மக்கள் பல்வேறு இடர்பாடுகளை அனுபவித்து வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர். மாங்கேணி பிரதான வீதியிலிருந்து குஞ்சன்குளம், மதுரங்கேணி குளம் செல்லும் வீதியானது கிருமிச்சை தொடக்கம் குஞ்சன்குளம் வரை கடந்த வெள்ளத்தின் காரணமாக உடைந்த நிலையில் வீதியால் பயணிக்க முடியாத நிலைமையில் காணப்படுகின்றது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக வீதியானது பெரிதும் உடைப்படுத்து காணப்படுகிறது. அத்தோடு குறித்த வீதியில் அதிகம் வெள்ள நீர் காணப்பட்ட போது வெள்ள நீர் வடிந்தோட முடியாத நிலை காரணமாக இந்த வீதியில் பயணிக்கும் மக்கள் இன்னல்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். எனவே இந்த
அரசாங்கமாவது எங்களது நிலைமையினை கருத்தில் கொண்டு வீதியினை புனரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுப்பதுடன் தற்போது நாட்டின் ஜனாதிபதியால் கொண்டுவரப்பட்ட வீதி புனரமைப்பு திட்டத்தின் மூலமாவது எங்களது வீதிகளை புனரமைத்து தருமாறு ஜனாதிபதியிடம் மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். ரோட்டால போகல ஒரு காரணத்தால மக்கள் பாம்பு அடிச்சாலோ இல்ல ஒரு கெப்பெணி தத்தாயோ இல்ல ஒரு இது ஆக்களையோ கொண்டு போகக்கூடிய மாதிரி வாய்ப்பு இல்லை. பிரசவத்துக்கு கூட நாங்க ஏத்தினது சிரமத்தின் மத்தியில ஏத்தினாங்க. வாழைச்சன ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்தினாங்க. ஆட்டோவை தூக்கி அப்படி எடுத்து தான் ஏத்தினாங்க. அந்த பிள்ளைக்கு கடன் சீரியஸா போயிட்டாங்க கொண்ட சேர்க்கிற வழியில். இப்படியான பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் இருந்து வாழ்ந்து வரோம். ஆனா எந்த ஒரு ஆக்களுக்கு இந்த ரோட்டோ இந்த மக்களோ எதுவும் கூட தெரியுது இல்லை. ரோட்டில் எங்களுக்கு இந்த மாரி காலம் வந்தால் ரோட்டு கரைச்சையிலிருந்து குஞ்சங்கள் திடல் வரைக்கும் இந்த ரோட்டுக்கு மேலே தான் செடி தண்ணி போகுது. இந்த அளவில் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.